1996 இலங்கை சாம்பியனான கதை. திருப்புமுனை தருணம். இலங்கை கிரிக்கெட் அணி அப்போது ஒரு கத்துக்குட்டி. உலகக்கோப்பை போன்ற பெரிய தொடர்களில் எதிரணிக்கு புள்ளிகளை வாரி வழங்குவதற்காகவே அந்த அணி சேர்க்கப்பட்டது போலிருக்கும். 1980களிலும் 1990களின் தொடக்கத்திலும் அந்த அணியை அப்படித்தான் பகடி செய்வார்கள். 1992-93 அப்போது ஒரு நாள் கிரிக்கெட்டில் புதிய விதிமுறைகள் அறிமுகமாயின. முதல் 15 ஓவர்களில் 30 யார்ட் வட்டத்திற்கு வெளியே 2 ஃபீல்டர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த விதி. அந்த விதியை பயன்படுத்தி அப்போது தொடக்க ஆட்டக்காரர்கள் வெளுத்து வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கரும் தொடக்க ஆட்டக்காரராக அடித்து நொறுக்கி கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் இலங்கை அணியின் பிம்பத்தை எப்படியாவது மாற்ற வேண்டும் என துடித்துக் கொண்டிருந்தார் கேப்டன் அர்ஜுன ரணதுங்க. அணியின் புதிய உத்திகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார். 1994 பாகிஸ்தான் அணி இலங்கையில் பயணம் மேற்கொண்டது. ஒரு நாள் போட்டி தொடர் தொடங்குவதற்கு முன்பாக தொடக்க ஆட்டக்காரர் ரோஷன் மகானாமாவுக்கு காயம். அவருக்கு பதில் யாரை தொடக்க ஆட்டக்காரராக இறக்குவது? ரணதுங்கவுக்கு ஒரே குழப்பம். சட்டென முடிவெடுத்து ஜெயசூர்யாவை அழைத்தார். நீதான் தொடக்க ஆட்டக்காரராக இறங்க போற என்றார் ரணதுங்க. நானா என்று சூர்யாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏனெனில் அவர் ஒரு சுழற்பந்து வீச்சாளர், 7ஆம் இடத்தில் பேட்டிங் செய்பவர். பேட்டிங் திறமை சற்று இருந்தாலும் ஆல்ரவுண்டர் கிடையாது. ஆனால் கேப்டனின் சொல்லை கேட்டு ஜெயசூர்யா பதற்றமடையவில்லை. கேப்டனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டார். ஓப்பனிங் இறங்கியவுடன் எதை பற்றியும் கவலைப்படாதே, முதல் பந்திலிருந்தே அடிச்சு நொறுக்கு, முதல் பந்திலேயே அவுட் ஆனாலும் கவலைப்படாதே என்று ஜெயசூர்யாவிடம் சில நிமிட அறிவுரையாக ரணதுங்க இதைத்தான் சொன்னார். அதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அப்படியே நிறைவேற்றினார் ஜெயசூர்யா. முதல் 15 ஓவர்களுக்கான விதியை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் விளாச தொடங்கினார் ஜெயசூர்யா. முதல் 3 போட்டிகளிலும் அவருடைய கணக்கில் 3 அரை சதங்கள் சேர்ந்தன. இனி ஜெயசூர்யா தான் இலங்கையின் தொடக்க ஆட்டக்காரர் என முடிவெடுத்தார் ரணதுங்க. இன்னொரு புறம் உலகக்கோப்பை தொடர் நெருங்கி கொண்டிருந்தது. இந்த உலகக்கோப்பையில் கத்துக்குட்டி என்கிற கரையை போக்கி கௌரவமான வெற்றியை பெற ரணதுங்க விரும்பினார். அதற்கு அணியில் மாற்றம் வேண்டுமென நினைத்தார். தொடக்க ஆட்டக்காரர் ஜெயசூர்யாவுக்கு இணையாக மகானாமா, குருசிங்கே போன்ற வீரர்கள் மாறி மாறி இறங்கினார்கள். 1995 இறுதியில் உலகக்கோப்பை தொடருக்கு பேட்டிங் ஆர்டரை மாற்றி அணியை தயார் செய்ய ரணதுங்க திட்டமிட்டார். பயிற்சியாளர் டேவ் வாட்மோரும் பக்கபலமாக இருந்தார். குருசிங்கேவையும் மகானாமாவையும் மிடில் ஆர்டருக்கு மாற்றிவிட்டு 5ஆம் இடத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த விக்கெட் கீப்பர் ரமேஷ் கலுவிதரனவை ஜெயசூர்யாவுக்கு தொடக்க ஆட்டக்காரராக இறங்க வைத்தார். இவருக்கும் ஜெயசூர்யாவுக்கு சொன்ன அதே உபதேசம்தான். இருவரும் சேர்ந்து முதல் 15 ஓவர்களில் எதிரணி பந்து வீச்சை அடித்து நொறுக்கினார்கள். இந்த உத்திக்கு பலன் கிடைத்தது. வெற்றி திசை மாறியது. 1996 உலகக்கோப்பையிலும் இதே கூட்டணிதான் களமிறங்கியது. ஆனாலும் இவர்களை மட்டுமே இலங்கை அணி முழுமையாக நம்பி இருக்கவில்லை. உலகக்கோப்பையின் அரையிறுதி, இறுதி ஆகிய 2 போட்டிகளிலும் ஜெயசூர்யாவும் கலுவிதரனவும் விரைவில் ஆட்டமிழந்தார்கள். ஆனாலும் இலங்கை அசரவில்லை. அடுத்தடுத்து வரும் போர் வீரர்களைப் போல் பின்னால் களம் கண்ட வீரர்கள் அணியை தாங்கி பிடித்தார்கள். ஜெயசூர்யா கலுவிதரனவின் முயற்சி ஒரு நாள் பலிக்காமல் போகும் என்பது எங்களுக்கு தெரியும், அதற்கு நாங்கள் தயாராகவே இருந்தோம் என்று அர்ஜுன ரணதுங்க சொன்னார். அது உண்மையானது. எல்லா திட்டங்களையும் கச்சிதமாக செயல்படுத்தி இலங்கை அணி கிரிக்கெட் சிகரத்தின் உச்சிக்கு சென்றது. ஆம், 1996 உலகக்கோப்பையை இலங்கை அணி முதன்முறையாக உச்சி முகர்ந்தது. கத்துக்குட்டி அணி என்கிற பெயரை துடைத்தெறிந்து அந்த தொடரில் அதிக விக்கெட்டுகளையும் ரன்களையும் குவித்த ஜெயசூர்யா தான் தொடர் நாயகன் விருது பெற்றார். ஜெயசூர்யாவை தொடக்க ஆட்டக்காரராக களமிருக்கும் கேப்டன் ரணதுங்கவின் முடிவிலிருந்து இலங்கை அணியின் பாய்ச்சல் தொடங்கியது. அது உலகக்கோப்பை தொடரை தாண்டி பல ஆண்டுகளுக்கு நீடித்தது. ஜெயசூர்யாவை இலங்கையின் தொடக்க ஆட்டக்காரராக களமிறக்க ரணதுங்க திடீரென முடிவெடுத்த அந்த தருணம் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே நேரத்தில் அணி விளையாடும் முறைக்கு தெளிவான வியூகமும் கைவசம் இருந்தது. அந்த வியூகம் தவறினால் என்ன செய்வது என்கிற மாற்று திட்டத்தையும் வைத்திருந்தார்கள். பக்குவமான தலைமை, பன்முக திறமை கொண்ட ஆட்டக்காரர்கள், அணியினரின் முழு ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்து இலங்கையை சாம்பியன் அணியாக மாற்றின.